எப்பவுமே நாங்கள் இந்த சினிமாவில் பார்க்குற கிரைம் சீன் இருக்கு தானே, குற்றம் நடக்கக்கூடிய காட்சிகள், ஒருத்தரை சுட்டு கொள்வது, வெட்டுறது, ஓட ஓட வெட்டி கொள்வது, ஒருத்தரை நிறைய தடவைகள் சுட்டு கொள்வது, இந்த மாதிரியான சீன் எல்லாமே நாங்கள் சினிமாவில் எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம். ரத்தம் தெறிக்க தெறிக்க நல்லா பயங்கர விஷுவலாக காட்டும்போது நாங்கள் ஆகான்னு சொல்லி அதை ஃபுல்லாக பார்த்து கொண்டுருக்கலாம். ஆனால் உண்மையான வாழ்க்கையில் அப்படி நடக்கக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சியை கூட எங்களால் முழுமையாக பார்க்க முடியாது. சின்ன ஒரு வெட்டு நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கறது கூட எங்களுக்கு அவ்வளவுக்கு மனசு பதப்பதைக்கும். ஆனால் இப்போ எங்கட நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்க்கும்போது சினிமா படத்தில் நடக்கிற அதே விஷயங்கள்லாம் நேரடியாக கண்ணுக்கு முன்னால் அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒருவேளை சினிமா ஷூட்டிங்குக்காக தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்ற மாதிரி அவ்வளவுக்கு மோசமாக இருக்குது. இதை நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இதுக்கு மேலே இதை எப்படி விரிவாக உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியலை. அவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் தான் நேற்று பட்டப்பகலில் நடந்த அந்த ஒரு துப்பாக்கி சூடு. ஜோதிச்சு பாருங்க, 1-2 இல்லை 10 தடவைகள் ஒரு காருக்குள்ள துப்பாக்கியால் சுட்டு சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் பட்டப்பகலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இப்பங்கிட்ட நாட்டுக்குள்ள உருவாயிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால், பாதுகாப்பு தரப்புல போலீசாரால் 10 குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருக்குது. பார் கவுன்சில், இலங்கையினுடைய சட்டத்தரணிகள் சங்கத்தால் நாளைக்கு 14 வருடங்களுக்கு பிறகு ஒரு கூட்டம் கொழும்புல நடக்க போகுது. இப்போ இந்த சம்பவம் தொடர்பா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது, எதுக்காக நாளைக்கு பார் கவுன்சில் ஒன்று கூட போறார்கள், அவர்களினுடைய பக்கத்தில் சொல்லக்கூடிய விடயங்கள் என்ன, இந்த ஒரு சம்பவம் தொடர்பா இப்போ வரைக்கும் வழியாக இருக்கக்கூடிய முழுமையான விடயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக விரிவாக முழுமையாக சொல்ல போகிறேன். இது முதலாவது விடயம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயமும் நாளைக்கு நடக்க போகுது. February 15 ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய சம்பவம். நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் இந்தியா விசஸ் பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டிகள் நாளைக்கு கொழும்புல நடக்க போகுது. அதுக்கான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கொழும்புல பெரிய லெவலில் செய்யப்பட்டிருக்குது. அதுண்ட தாக்கமும் பல்வேறுபட்ட துறைகளில் இப்போ பெரிய லெவலில் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதையும் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். எங்கள் நாட்டுக்கு நல்ல ஒரு விடயமாக அமைஞ்ச ஒரு விடயமாக கூட அந்த ஒரு மேட்சை வந்து பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் தான் இந்த வீடியோவில் முழுமையாக என்ன நடந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன விடயம் நடந்தா உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு பஞ்சாவது புதுசாக வந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி என்னோட அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கலாம். அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்கணும் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, முதல் விடயம் என்னன்னு சொன்னால், நேற்றைய நாள் February 13 மாலை 4:50 மணியளவில் கொழும்பு அக்குரேகொட என்ற ஒரு பகுதியில் இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னால, பட்டப்பகல் நேரத்தில் ஒரு பல்பொருள் அங்காடிக்கு முன்னால புத்திக்க மல்லவராட்சி என்ற ஒரு சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும், அந்த சட்டத்தரணியோட வயது எத்தனை பார்த்தீங்கன்னா 44 வயது, அவருடைய மனைவியினுடைய வயது 42 வயதாக சொல்லப்படுது. இந்த 2 பேருமே அவர்களினுடைய கார் பார்க்கிங்கில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த இன்னொரு கார்ல இருந்த துப்பாக்கிதாரிகள் அவர்கள் மேல பயங்கரமான ஒரு துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள். இந்த சம்பவம் நடக்கிறது பகல் நேரத்தில் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பல்பொருள் அங்காடிக்கு முன்னால. அங்க பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, T56 அசோல்ட் ரைஃபிள் அண்ட் பிஸ்டல், இந்த 2 வகையான துப்பாக்கிகள் தான் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டு 10க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகள் அந்த இடத்துல சுடப்படுது, அவர்கள் மேல சுடப்படுது. அந்த இடத்துலயே அந்த 2 பேருமே அந்த காருக்குள்ள உயிரிழந்து போறார்கள். அந்த சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் அந்த இடத்துலயே உயிரிழந்து போறார்கள். இதுதான் நேற்றைய நாள்ல நடந்த இந்த ஒரு பயங்கரமான சம்பவம். ஒரு சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் பகல் நேரத்துல காருக்குள்ள சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த சட்டத்தரணி தொடர்பா இப்ப வரைக்கும் வெளியா இருக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னு சொன்னா, இவர் ஏற்கனவே பாதாள உலக குழுக்களோட தொடர்புடைய ஒரு முக்கியமான குற்றவாளியா சொல்லப்படுற கரந்தனிய சுத்தா என்ற ஒரு குற்றவாளிக்காக வாதிடக்கூடிய ஒரு சட்டத்தரணியா சொல்லப்படுறார். அதாவது கிரிமினல் லோயர். இவர் குற்றவாளிகளுக்காக வாதிடக்கூடிய ஒரு லோயரா சொல்லப்படுறார். இவர் இந்த கரந்தனிய சுத்தான்ற இந்த குற்றவாளியோட தொடர்புடைய தகவல்களை
லொக்குபெட்டி என்ற இன்னொரு பாதாள உலக குழுவினுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியமான நபராக இருக்கக்கூடிய அவர்களுடைய குழுக்களுக்கு சில தகவல்களை கொடுத்ததுக்காக தான் இந்த ஒரு படுகொலை நடந்திருக்கலாம்னு சொல்லி இப்ப சந்தேகிக்கப்படுது. இது உறுதிப்படுத்தப்படையில சந்தேகிக்கப்படுது. அதனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு சொல்லி இந்த கிரிமினல் லோயர்ஸுக்கு எப்பவுமே த்ரெட்டன்ஸ் இருக்கிறது வழக்கம் தான். அந்த குற்றவாளிகள் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களால இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிரட்டல்கள்ன்றது இந்த லோயர்ஸுக்கும் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்காக தான் இந்த படுகொலை நடந்திருக்கலாம்னு சொல்லி இப்ப சந்தேகிக்கப்படுது. இப்ப இலங்கையினுடைய போலீசாரால 10 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த துப்பாக்கி சூடை நடத்தின துப்பாக்கிதாரிகள் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த கொலைக்கான காரணங்களும் தொடர்ச்சியான விசாரணைகள்ல முன்னெடுக்கப்பட்டு வருது. சிஐடியினரும் சேர்ந்து விசாரணைகள் இப்ப வரைக்குமே முன்னெடுக்கப்பட்டு வருது. இது பாதுகாப்பு தரப்புல போலீசாரால மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள். அடுத்த பக்கம் இந்த உயிரிழந்து போனவர் ஒரு சட்டத்தரணி என்றபடியா இப்ப இலங்கையினுடைய சட்டத்தரணிகள் சங்கம் என்ன செஞ்சிருக்கிறார்கள் சொன்னா 14 வருடங்களுக்கு பிறகு நாளைக்கு கொழும்புல மாலை நேரம் சட்டத்திறனிகள் சங்கம் ஒன்று கூட போறார்கள். சொல்ல போனா இது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய மக்களுக்கும் ஒரு மக்களுக்கான பொது வழியில நான் ஆரம்பத்திலே சொன்னதானே பட்டப்பகல் நேரத்துல சினிமால நடக்கிற மாதிரி ஒரு சம்பவம் எங்களோட நாட்டுக்குள்ள நடக்குதுன்னு சொன்னா இது மக்களினுடைய பாதுகாப்புக்கும் ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துற விதமா தான் இருக்குன்னு சொல்லி இப்ப சட்டத்திறனிகள் சங்கத்தினுடைய தலைவர் ராஜீவ் அமரசூரிய நேற்று நடந்த ஊடக சந்திப்புல தெரிவிச்சிருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் நாளைக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 3 மணிக்கு கொழும்புல இருக்கிற சட்டத்திறனிகள் சங்கத்தினுடைய செயலாளர் அலுவலகத்தில் இருக்கிற ஜெயவர்தன QC ஆடிட்டோரியத்தில் தான் இந்த ஒரு சட்டத்திறனிகள் சங்கத்தினுடைய கூட்டம் நடைபெற போறதா அவர் அந்த ஊடக சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறார். 14 வருடங்களுக்கு பிறகு கடைசியா இந்த கூட்டம் கூடினதா சொல்லப்படுறது எப்பன்னு சொன்னா 2012ஆம் ஆண்டுல தலைமை நீதிபதியா இருந்த ஷராணி பண்டாரநாயக்க மீது கொண்டு வரப்பட்ட பதவி நீக்க நடவடிக்கைகள் காலத்துல தான் இந்த ஒரு கூட்டம் நடந்ததாகவும் அதுக்கு பிறகு 14 வருடங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் நடந்த இந்த படுகொலைக்காக இந்த கூட்டம் நாளைக்கு இடம்பெற போறதா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். சோ இதுதான் இந்த சம்பவத்துக்கு பின்னால இப்ப வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, அடுத்த 2வது மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா நாளைக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி இரவு 7 மணிக்கு கொழும்புல நடக்க போற இந்தியா விசஸ் பாகிஸ்தான் ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் மேட்ச் ஒரு முக்கியமான பயங்கர ஹீட்டான ஒரு மேட்சா பார்க்கப்படுறதுதான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான எப்பவுமே நடக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் மேட்ச்ன்றது. அதே மாதிரி தான் நாளைக்கு கொழும்புல நடக்க போற இந்த T20 வேர்ல்ட் கப் மேட்சும் ஒரு பயங்கர அது சாதாரணமா பிளேயர்ஸ்ல மட்டும் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்குள்ளேயும் ஒரு ஹீட்டான சிச்சுவேஷன் எப்பவுமே இருந்தும் இருக்கும். இதுக்காகவே பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இப்ப இலங்கைக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்குது. நேற்றைய நாள்ல ஊடக சந்திப்புல போலீஸ் மாதிபர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா 2000 பேருக்கு மேல பாதுகாப்புக்காக போலீசாரும் STFும் ஆர்மியும் இப்ப அங்க நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி 600 பேருக்கு மேல போக்குவரத்து காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மிக பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பாக தான் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. இதையும் தாண்டி புலனாய்வு துறையினுடைய பங்களிப்பும் புலனாய்வு ரீதியான தகவல்களை வழங்குறதுக்காக புலனாய்வு துறையும் இப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறதாகவும் ஒரு மிக பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பாக தான் இந்த ஒரு மேட்ச் நடக்க போறதா இப்ப போலீசாரனுடைய பக்கத்துல இருந்து முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்குது. இது ஒரு பக்கம். அடுத்த இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கிரிக்கெட் மேட்ச்ல அந்த கிரிக்கெட்ல இந்த பாதுகாப்புகள் கிரிக்கெட்டுக்குள்ள நடக்கக்கூடிய தாக்கங்கள் மட்டும் இல்லாம வெளியிலையும் எங்கட நாட்டுக்குள்ள விமான டிக்கெட்டுகளினுடைய விலைகள் பயங்கரமா அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி ஹோட்டலோட விலைகள் அதிகரிச்சிருக்குது, ரெஸ்டாரண்டோட விலைகள் அதிகரிச்சிருக்குது. சின்ன சின்ன சாப்பாடு கடைகள் வரைக்கும் அந்த பிரேமதாச ஸ்டேடியத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள்ல எல்லாம் விலைகள் அதிகரிச்சிருக்கிறத சோசியல் மீடியா போஸ்ட்ல இருந்து எங்களால் பார்க்கக்கூடியமா இருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த டிஷர்ட்ஸ் இருக்குது தானே, இந்தியா பாகிஸ்தான் ஜெர்சி டிஷர்ட்ஸ், அந்த டிஷர்ட்டோட விலை வரைக்கும் கொழும்புல கடைகள்ல விலைகள் அதிகமாக விற்கப்படுறதாகவும் எங்களால் பார்க்கக்கூடியமா இருக்குது. இது ஒரு வகையில எங்களோட நாட்டுக்கான சுற்றுலாத்துறைக்கான பெரிய அளவிலான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்திருக்குது. ஏன்னா நிறைய வெளிநாட்டை சேர்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள் எங்கட நாட்டுக்கு இந்த ஒரு மேட்சை மட்டுமே பார்க்கறதுக்காக இப்போ வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட
இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட் சர்வதேச ஊடகவியலாளர்கள் கொழும்புக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த சுற்றுலாத்துறையிலையும் இந்த ஒரு நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்ன்றது ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக பயங்கர கிரிக்கெட் ரசிகராக இருப்பீங்க. நீங்கள் நாளைக்கு மேட்சுக்கு போகிறோன்னு சொன்னால் நாளை மாலை 3 மணிக்கு தான் பிரேமதாச ஸ்டேடியத்தினுடைய கதவுகள் திறக்கும். நேற்றைய போலீஸ் மா அதிபர் அந்த விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். 3 மணிக்கு தான் கேட்ஸ் ஓப்பன் ஆகும். 7 மணிக்கு நடக்க போகிற மேட்சுக்கு நீங்கள் 3 மணிக்கு உங்களோட டிக்கெட்டோட போங்க. யாருமே முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு குழப்பமுமே இல்லாமல் சரியான முறையில் வரிசையில் போனீங்கன்னு சொன்னால் வடிவா கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு வர முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டீம் நாளைக்கு வின் பண்ணுறார்கள்ன்றதை. யார் வின் பண்ணாலும் சரி, யார் தோத்து போனாலும் சரி, இது ஒரு விளையாட்டு. ஸோ வெற்றி தோல்வின்றது சகஜமான ஒரு விஷயம் தான். 2 நாட்டுக்கு இடையில் அரசியல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விளையாட்டுக்குள்ளே கொண்டு வராமல் விளையாட்டாக மட்டுமே பார்த்தா அது விளையாட்டாக இருக்கும். நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இந்தியா டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, பாகிஸ்தான் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்றதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்க. எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த 2 விடயங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துள்ளோன்னு வச்சிருந்தேன். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லிடலாம். தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸையுமே அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் அப்டேட் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக செய்யக்கூடிய விஷயம் ஒன்றே தான். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணியும் விட்டுருங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.